இந்திய ஐடி துறைக்கு ஏற்பட்டுள்ள இரட்டை சிக்கல்களை பார்ப்போம். ஒன்று H1B விசா, மற்றொன்று AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் போன்ற விவரங்களை பார்க்கலாம். ஐடி துறையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை புதிய சவாலை எதிர்கொண்டிருக்கு. H1B விசா ஒரு முறை கட்டணம் $1000 $1,00,000 வரை உயர்த்த போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இந்திய ஐடி சேவை நிறுவனங்கள் தங்கள் மிகப்பெரிய சந்தையில் வணிகம் செய்வதை இது மிக சிக்கலை எதிர்கொண்டிருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் இந்திய ஐடி நிறுவனங்கள் H1B விசாக்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக அமெரிக்கா தொடர்பான தங்களோட வணிகத்தை கனடா, அப்புறம் பக்கத்தில் இருக்க கனடா, மெக்சிகோவுக்கு மாற்றுவதை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. H1B விசாவோட தாக்கம் பங்குகளில் எதிரொலிக்கும். ஏர்னிங் பெர் ஷேர் குறையக்கூடும் அப்படின்னு நுமுரா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பங்குக்கான விலையை எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த நிறுவனங்கள் எவ்வளோ பாதிக்கும்னு அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் -5.9% அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். L&T மைண்ட்ரி -3.9%, டெக் மஹேந்திரா -2.7%, எம்பேசிஸ் -2.3% மற்றும் காக்னிசன்ட் 1.8% குறையும். HCL டெக் -1.1%, கோஃபோர்ஜ் -0.9% மற்றும் விப்ரோ -0.9%, TCS -0.9%, இன்ஃபோசிஸ் உள்ளதிலே குறைவாக 0.5% -0.5%. மற்றபடி இந்த நிறுவனங்களோட செயல்பாடுகள் எதுவும் பெருசாக பாதிக்காது. ஆனால் EBIT லாப வரம்பு, EBIT ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ்